மக்களே, இன்று நாம் திருக்குறள் 458ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் என்ற இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் 8ஆம் குறள். மனுநலம் நன்கொடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மனம் நிறைந்த தலைவன் தன்னுடைய மனநலத்தை காத்துக்கொண்டே மக்களுக்கான இனநலத்தை சாதிக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். மனநலமுள்ளது என்பதால் நீதி, அமைதி, தீர்மானம் ஆகியவை வளர்ந்து ஜனநாயகத்தின் அடித்தளம் வலுப்படும். எனவே மனநலத்தின் பற்றாக்குறையால் ஏற்படும் ஒழுக்க குறைபாடு, பேரழிவு போன்றவற்றை தடுக்க வேண்டும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்று உலகின் பல நாடுகளில் தலைவர்களின் மன அழுத்தம், நெருக்கடி நிர்வாகம் காரணமாக சமூக வேதி அதிகரிக்கிறது. இந்த குறளை பின்பற்றி தலைவர்கள் தமக்குள்ள மனநலனை முதலில் மேம்படுத்திக் கொண்டு மக்களின் இனநலத்திற்கு முன்னுரிமை கொடுக்கலாம். உதாரணமாக, ஒரு கிராம தலைவர் மன அழுத்தம் இல்லாமல் ஏமாற்றமற்ற மனநிலையில் இருப்பார் என்றால் அவர் நெறிமுறைகளை பின்பற்றி மோசடிகளை தடுப்பார். மற்றொரு உதாரணம், நிறுவனம் ஒன்றின் மேலாளன் தன் மனநலத்தை கவனித்து பணியாளர்களின் நலனை குறித்துக் கொண்டால் நிறுவனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் மூலம் தகவல் வேகமாக பரவுவதால் எதிர்மறை மனநிலை விரைவாக பரவுகிறது. அதனால் தலைவர்கள் முன்மாதிரியாக மனநலத்தை பாதுகாக்கும் முறைகளை பயன்படுத்தி மக்கள் மனநிலையை அமைதியாக கண்டுபிடிக்க உதவ வேண்டும். அதுவே இந்த குறளின் உண்மையான பொருள். இது நமது அரசியல், வணிகம், குடும்பம் எல்லாவற்றிலும் நடைமுறையாக அமையும். மனநலம் நன்கொடையராயின் உதாரணம் போல சிறிய மாற்றங்களும் மக்களின் இனநலத்திற்கு பெரும் தாக்கம் தரும். எனவே இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றுவோம். ஒவ்வொரு நாளும் மனநலத்தை கவனித்து மற்றவரின் நலனுக்காக செயல்படுவோம். அதனால் சமூகத்தில் ஒற்றுமை, அமைதி, செழிப்பு நிலைக்கும். இது குறித்து மேலும் பல சீண்டும் தகவல்களை அடுத்த தலைப்புகளில் பார்க்கலாம். இதுதான் திருக்குறள் 458 எங்களுக்கு சொல்கிறது. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.